ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே லைவ் டெஸ்ட் தாங்க பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லெசன்ஸ் இருக்குங்க. தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழர் கலைகள் திருவிழாக்கள், தொல்குடி விழுமியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 லெசன்ல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ லைவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி எலிமினேஷன் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு டைரக்ட் ஃபேக்ட்ஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ண போறோம். ரெடியா எல்லாருமே? ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் லைவ் கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றது, அப்ரோச் பண்ற விதத்தை நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், மனித நாகரிக வளர்ச்சியின் படிநிலைகள் ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ வேட்டையாடுதல், கால்நடை வளர்ப்பு, நெசவு தொழில், பயிர் தொழில். ஆப்ஷன் சி தாங்க வரும். ஃபர்ஸ்ட் வேட்டையாடிட்டு இருந்தானா, கால்நடை வளர்ப்பு பண்ணானா, நெசவு தொழில் பண்ண ஆரம்பிச்சானா, பாருங்க இந்த கால்நடை வளர்ப்பு பதிலே இந்த நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பயிர் தொழில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழகத்துடைய எல்லைகளை பத்தி சொல்லுங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்தை நூல் தொல்காப்பியம்ங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது, முல்லை நில மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக உருவகித்து வழிபட்டதை கூறும் நூல். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பால் சுரக்கும் வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக உருவகித்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனசு கொண்டவன், அகத்துல எதுவுமே இல்லைன்றவன் தான் சொல்லுவாங்க. அப்ப பால் சுரக்கும் மரம் கொண்டது அகநானூரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்திர விழா என்பது. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திர விழா என்பது மருத நிலத்தில் கொண்டாடும் விழா தான் இந்திர விழாங்க. திருவிழாக்கள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பிள்ளை 16ம் பெற்றல் பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள் என்ற பாடல் எவ்வகை பாடல்? ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்குல்ல. கமான் காய்ஸ், யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்துடலாம். திருமண பாடல். 67 வகை உணவுகளை பற்றி குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறது? புறநானூறு. பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றைக் கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஆஹா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பண்பாட பத்தி ஒரு 7ல இருந்து 10 அறிஞர்கள் கூறியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டிருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்க. பொருளாதாரம் வந்தாலே விவேகமா இருந்தா தான் பொருளாதாரம் உயரும் அப்படின்றது தான் கீவேர்டு பண்பாடுல. விவேகானந்தர்.
பொருளாதாரம் என்பது வந்துச்சுன்னா யார் வருவாங்க? விவேகானந்தர் அப்படி வருவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. அதிசயம் அதுதான் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? குட்ங்க. ஆப்ஷன் பி. ஏ.எல். பாஷம் அப்படின்றவர் தான் கூறியிருப்பாரு. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் யார்? ஆப்ஷன் டி. ஓரி. விருந்து புறந்தாத தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டார்பார் நன்று. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ் இதுவும். விருந்து புறந்தாதா தான் உண்டல் சாவா மருந்தெனும் வேண்டார்பார் நன்று. ஸோ இது ஒரு முறை கேட்டிருக்காங்க காய்ஸ். திருக்குறள் தான். முன்னீர் விழா நாவாய் விழா போன்றவை எந்நிலத்தில் கொண்டாடப்படும்? அப்படியே கண்ண மூடிட்டே போடலாம். நெய்தல் நிலத்தில் கொண்டாடப்படும். வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இந்த நூல்கள்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும். ஆன்சர் குறுந்தொகை. பண்பெடுவதென்பது பண்பெடுவதென்பது பாடறிந்த ஒழுகுதல் என்று குறிப்பிடும் நூல். சரிங்க. பண்பெனப்படுவது. சரிங்க. பண்பெனப்படுவது. ஒன் செகண்ட். ஆட்டோமேட்டிக்கா நவுருது. ஒருவேளை ஜானி ஜானின்ற கூப்பிட்டுடலாமா? லேப்டாப்ல அடிக்கடிக்கு அதுவே ஸ்க்ரோல் ஆகிதுங்க. ஓகே, ஓகே. பாத்துக்கலாம் வந்துருங்க. கலித்தொகை. பண்பட பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது பார்த்தீங்கன்னா, கலித்தொகை. ஸோ தெளிவா படிக்கிறேன். பொறுமையா கவனிங்க. அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஆற்றிடை காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவு அறிவுறி சென்று பயனெதிரச் சொன்ன பக்கமும் என்று குறிப்பிடுபவர் யார்? ரிப்பீட் பண்றேன். அறிவுடை காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறச் சென்று பயனெதிரச் சொன்ன பக்கமும் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியருங்க. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா? அதுவே ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. வெயிட். ஒன் செகண்ட் கைஸ். ஒன் செகண்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜானி என்னாச்சு? ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி தான் வருதுங்க. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குமா? கரெக்ட்டா அந்த மாரி ஆயிடுச்சா? ஒண்ணும் இல்ல. ஜானி தான். பயப்பட தேவையில்ல. அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. என் லேப்டாப்ல ஏதோ பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சுவலா 2 டேஸா இந்த பிரச்சனை இருக்குங்க. ஓகே கவனிச்சுக்கலாம் கைஸ். எந்த நூல் சாலினி என்ற பெண் தெய்வம் ஏற்பட்ட பெண்ணிற்கு கொற்றவையின் கோலம் புனையப்பட்ட செய்திகளில் கூறுகிறது? இம்பார்ட்டன்ட் கைஸ்.
சிலப்பதிகாரம். அப்ப சாலினின்ற பெண் தெய்வத்த என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ ஊர்வலமா கொண்டு போகும்போது நெறைய பெண்கள் அங்க பாடிட்டே போவாங்களாம். ஸோ இதனால தான் சிலப்பதிகாரம் நூல்ல கூறப்பட்டிருக்குங்க. கவி சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் யார்? கம்பர். ஆசியாவிலே மிக உயரமான தேர் எது? திருவாரூர் தியாகராச பெருமாள் கோவில் தேர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே மிக உயரமான தேர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 18வது. தவறானதை தேர்வு செய்க. பண்பாடு என்பது விழுமியங்களின் தொகுதி கரெக்ட்டு. அது கலை, இலக்கியம், அப்புறம் சமயம், சமூக நிறுவனங்கள், தனிமனித செயல்பாடுகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இதுவும் கரெக்ட்டு. பண்பாடு என்பது மனிதன் அகம். அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம். கரெக்ட்டு. நாகரிகம் என்பது நிலைத்து நிற்கும். பண்பாடு என்பது மாறுதலுக்குரியது. கிடையவே கிடையாது. பண்பாடு என்பது நிலைத்து நிற்கும். நாகரிகம் என்பது மாறுதலுக்குரியது. அப்ப ஆப்ஷன் டி தான் தவறு. மீதி எல்லாமே சரிங்க. பண்படுவது பண்பாடு. பண்படுதல் என்பது சீர்படுத்துதல் அல்லது திருத்துதல். திருந்திய நிலத்தை பணப் அ பணப்பட்ட அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும், திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும், திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் என்று கூறியவர் யார்? அப்பாடா! தேவநேய பாவாணர். இவர் தாங்க அந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பு பண்பு. பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை போன்ற பண்புகளைப் பற்றிக் கூறும் நூல். நற்றிணை. கவிராஜ மார்க்கம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? கவிராஜ மார்க்கம்னா கன்னடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகாசி விசாகம் என்னும் எந்த தெய்வத்திற்கு கொண்டாடப்படுகிறது? திருவிழா. ஓஹோ! ஸோ முருகனுக்கு கொண்டாடப்படுகிறது. எந்த நூலில் அம்மானை என்ற சொல் முதலாக கையாளப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். ஸோ அந்த ஒரு சொல் எதனா முதல்ல கையாளப்பட்டுச்சுன்னா, அத நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஆப்ஷன் சி. மணிமேகலை எனும் நூலில். சாரிங்க. ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் பி. சிலப்பதிகாரம் எனும் நூலில் தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கான காரணத்தை ஆராய்வதன் மூலமே குற்றச் செயலை தடுக்க முடியும் என்பதை மையக் கருத்தாக கொண்ட நூல்.
மணிமேகலை. அமுக்த மால்யதா யார் காலத்தில் எழுதப்பட்டது? குட் கைஸ். விஜயநகர பேரரசு காலத்தில். ஸோ டைம் தரேன், பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. திணைக்குரிய உரிபொருட்களை பொறுத்துக. ஏது உரிபொருட்கள்? ஸோ குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்போ செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் எலிமினேஷன் பண்ணலாம் பாருங்க. டி எலிமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அப்போ முடிஞ்சு போச்சு. பி எலிமினேஷன் ஆயிடுச்சு. ஸோ மருதம் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். முடிஞ்சு போச்சு. 5. அப்போ இங்க இது எலிமினேஷன் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வந்து பாருங்க. ஆப்ஷன் சி. நம்ம 3 தெரிஞ்சிட்டும் போடலாம். அந்த 5 கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் 3 கரெக்டாக தான் பாருங்க. அடுத்தது எல்லாமே கரெக்ட் தாங்க. சரிங்களா? நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா இரத்தலும் இரத்தல் நிமித்தமும், பாலை வந்து புணர்தலும் சரிங்க. பிரித்தலும் பிரித்தல் நிமித்தமும் பாலை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் எலிமினேஷனும் அண்ட் கான்செப்ட் வைஸா போடலாங்க. பொருந்தாத பழமொழியை தேர்வு செய்க. பழமொழியிலே பொருந்தாததா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை கிடையாதுங்க. உயிர் உள்ளவரை நினை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்போ உயிர் உள்ளவரை உப்பிட்டவரை நினைன்னு சொல்லிட்டு மாத்துவாங்க. ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. மீதி எல்லாமே ரைட்டுங்க. ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விழைகிறது என்று குறிப்பிடுபவர் யார்? ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர். வீரம், செல்வம், கல்வி ஆகியவற்றை தரும் முப்பெரும் கடவுளாக முறையே மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகியோரை போற்றி வணங்கும் விழா. ஐ திங்க் ஜானி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைவ் முடியிற வரைக்கும் ஜானி கொஞ்சம் ஒர்க் ஆகாம இருந்தா சந்தோஷமா இருக்கும். சொல்லல. அது எப்படி ஸ்க்ரோல் ஆகுதுன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா ஸ்க்ரோல் ஆகுது. நவராத்திரி விழா. நீங்க எல்லாம் பயப்பட தேவையில்ல. அசால்ட்டா முடிச்சிடலாம் வாங்க. சோ பொறுத்துக்க. யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாங்க. சேலஞ்சிங் கொஸ்டின். டூ 1 4 5 3ங்க. பொற்சபை அப்படின்றது சிதம்பரத்துல இருக்கு. வெள்ளிச்சபைன்றது மதுரையில இருக்கு. ரத்தன சபைன்றது திருவலாங்காடுன்னு சொல்லிட்டு இருக்கு. தாமிரச்சபை அப்படின்றது திருநெல்வேலி இருக்கு. சித்திரை சபைன்றது குற்றாலத்துல இருக்கிறது. இது 5 வரும். இது 3 வரும் நினைக்கிறேன். இது 4, இது 3ங்க. மாத்திட்டேன். அப்ப ஆப்ஷன் 2 1 4 3 தாங்க ஆன்சர். 2 1 4 5 3. 4 எஸ் 4 5 3. எக்ஸலன்ட் கைஸ். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு என கூறியவர் யார்? இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு. சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஆப்ஷன் சிசி நார்த் அப்படின்றவர் தாங்க. தொல்லோர் சிறப்பின் என்ற விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் யார்? இளங்கோ வடிகள். ஆனிரை திருவிழா எந்த தமிழ் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறதுங்க ஆனிரை திருவிழான்றது. சங்ககால தமிழர்கள் இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனராக என பார்த்து உணவளிப்பவர் என்பதை கூறும் நூல் எது? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். என்னன்னா வாசல்ல யாருன்னா விருந்தினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல். இப்பெல்லாம் அப்படியா இருக்கும்? சொந்தக்காரர் வந்தாலே கதவு சாத்திடுறோம்ல. நம்ம அப்படி எல்லாம் கிடையாதுங்க. யார் வந்து சாப்பாடுங்கிறதுல சாப்பாடு கொடுக்கும். ஆப்ஷன் டி நற்றிணை. குறுநில மன்னர்கள் அவர்களின் ஆட்சி பகுதியை பொறுத்துக. பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மலையாமா மலை, ஆய் ஆண்டிரன் புதிய மலை. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி வருதா பாருங்க. எஸ் எக்ஸாக்ட்லி சி தான் ஆன்சர். ஆலம் தொழுவது சாலவும் நன்று என்பது யாருடைய வாக்கு? ஔவையாருடைய வாக்குதான் சொல்லிட்டு சொல்றாங்க. கொல்லேற்று கோடுவானே மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ற சங்க இலக்கிய பாடல் எந்த வீர விளையாட்டை பற்றி கூறுகிறது? கொல்லேற்று கோடன் வானே மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பற்றி கூறுகிறதுங்க. 38வது இந்திர விழா சங்க காலத்தில் சிறந்தது என்பதை எதன் வாயிலாக அறியலாம்? இந்திர விழான்றது சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு நினைச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரம் வாயிலாக அறியலாம். மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது எந்த திணை? பாடான் திணை. வேலன் வெறியாட்டு விழா எந்த இடத்தில் நடைபெற்றது? கொஞ்சம் ஈஸி தான் இது. இன்னும் 10 கொஸ்டின் தான். ஸோ இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க சிங்கிள் லைன் கொஸ்டின் தாங்க இருக்கும். ஸோ குறிஞ்சி. சித்திரை திருவிழா எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? வளர்பிறை 5ஆம் நாள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ்.
அக்காலத்தில் ஜாதி சமய வேற்றுமைகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்ப்பதில் இந்தியர்கள் ஒன்றுபட்டனர். அதன் அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாடு ஒற்றுமை இந்திய தேசியத்தை வலிமைமிக்க தேசியமாக்கியது என்று யார் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்? ஜவஹர்லால் நேரு. த சீக்ரெட் வே என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று கூறியவர் யார்? இபி டெய்லர். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? ஆக்சுவலா இது கிளாஸ் சொல்றப்ப பயங்கரமா பேசியிருந்தோம். பராபரமே. அவ்வளவுதான் guys. தாயுமானவர் தாங்க சொல்லியிருப்பார் இந்த வார்த்தைய. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய இயற்கை பொருட்களை பெற்று ஆற்றலாக கருதி மக்கள் வழிபட்டு வந்ததன் தொடர்ச்சியாக கொண்டாடப்படும் திருவிழா எது? தீபத் திருவிழா. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? 3 கேள்விதான். செம்ம ஸ்பீடா வாங்க பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். விஏ ஸ்மித் தாங்க சொல்லியிருப்பாரு. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்விங்க டிஎன்பிசில. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. 48வது கவிராஜ மார்க்கம் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் தாங்க எழுதப்பட்டது. பாமரர் பாடல்களை குறிக்கும் பண்ணத்தை என்ற சொல்லை குறிப்பிடுபவர் யார்? Come on. தொல்காப்பியர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் guys, come on. சரியான விடையை தேர்ந்தெடு. சோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு சேலஞ்சா வைக்கிறேன். திணையை கருத்து கேட்டிருக்கோம். தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் எண்ணிக்கை 12 கிடையாது. புறந்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறந்திணை. ஓகேங்க, செகண்ட் ஒன் ரைட். மன்னர்களின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பிட பாடுவது வாகை திணை கிடையாது. பொருந்தா காதலை பெருந்திணை என்பர். இதுவும் கரெக்ட். அப்போ 2 and 4 தான் ரைட். நான் கேட்கறது கமெண்ட் செக்ஷன்ல லைவ் முடிச்சிட்ட உடனே உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்றீங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மார்க் எவ்வளோன்றத கரெக்டா சொல்லிடுங்க guys. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கான பதிலும் நீங்க அங்க சொல்லணும். ஓகேங்களா? அப்படின்னா தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் எத்தனைன்னு சொல்லணும். மன்னர்கள் வீரம் இதுக்கு வந்து சிறப்பித்து கூறப்படும் பாடப்படுவது என்ன திணை அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்றீங்க.
ஸோ தட்ஸ் எனஃப் கைஸ். 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றது சொல்லுங்க. ஸோ லைவ் அட்டெண்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் குடுத்துடலாம். ஆனா கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தன் போராடுறான்னா, அவன் கண்டிப்பா தோல்வி அடைய மாட்டான்றது உங்க புக்லயோ, நோட்லயோ எழுதி வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப்ல பயன்படும் கைஸ். ஸோ கன்சிஸ்டன்சி இருக்கு. நான் பார்த்துட்டேன். இந்த யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் நம்ம இத்தனை ரவுண்ட் ஆடியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ்ல ஃப்ரேம் ஆகும். நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட அனுப்புறேன். கொஸ்டினாவே ஃப்ரேம் ஆகுது. ஆப்ஷன்ல இருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கைஸ். ஓகே கைஸ், சந்திப்போம். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஆல்.